ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்பிஐ பேங்க்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு நியூவா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 150 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ இதில சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 64,820 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து இருக்கும். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பாருங்க, இப்போ நியூவா வந்து உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீசர்ல வந்து உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 23 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில மொத்தமா வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு 150 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரில வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா, ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீசர்ங்கிற கேட்டகரில தான் வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் 23 மேக்ஸிமம் 32 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே உங்களுக்கு எங்க இருக்குங்கிற லொகேஷனுமே குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பாருங்க இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க வந்து இதில குடுத்திருக்கிற மாரி நீங்க வந்து மேண்டட்டரியா வந்து பாருங்க, உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அந்த டிகிரி மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஃபாரெக்ஸ் இதில வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெலவன்ட்டான ஃபீல்ட்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட்ன்னு குடுத்திருக்காங்க பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பிரசன்டேஷன், ப்ராசஸிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை எல்லாமே வந்து கிடைக்கும். ஜாபோட ப்ரொஃபைலு, கீ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எந்த மாரி உங்களுக்கு வொர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில சொல்லியிருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் பேசிக் பே வந்து ரூ. 64,820 குடுத்துருக்காங்க. இந்த பேசிக் பே இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்பிஎஸ் இந்த மாரி நெறைய வந்து மெடிக்கல் பெனிஃபிட்லாம் இருக்கும். எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 80,000க்கு மேல தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து ஒரு 100 மார்க் வந்து இருக்கும். அதில யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ, அவங்கள தான் வந்து குவாலிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எஸ்பிஐயோட லிங்க்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 750 வந்து ஃபீஸ். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.